ஹாய் நண்பா நண்பீஸ். ஒரு சில முக்கியமான கவர்மெண்ட் அப்டேட்ஸ்லாம் பார்க்கலாம். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மிஸ் பண்ணாம, ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் மேட்ரு யுபிஐல ஒரு புதிய விதிய வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சில ஸ்பெஷல் கேரக்டர்லாம் வந்து யுபிஐ ஐடியில இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா, அந்த டிரான்சாக்ஷன கேன்சல் பண்ணிருவாங்க. சிறப்பு எழுத்துக்களால் உருவாக்கப்பட்ட யுபிஐ பரிவர்த்தனை இன்னையிலிருந்து செயல்படாது அப்படின்னு நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அப்படி என்னென்ன வேர்ட்ஸ்லாம் கேட்டிங்கன்னா, சப்போஸ் நீங்கள் யூபிஐ ட்ரான்சாக்ஷன் பண்ணுறப்போ உங்கள் யூபிஐ ஐடியில் சிறப்பு எழுத்துக்கள், அதாவது அட்டு, அப்புறம் ஹேஷ் சிம்பல், பர்சன்டேஜ், அண்டு இந்த மாதிரி சிம்பிள்லாம் இருந்தால் கண்டிப்பாக அந்த டிரான்சாக்ஷன் நிராகரிக்கப்படும் சொல்கிறாங்க. அதனால் யூபிஐ ஐடி எல்லாமே இங்கிலீஷ் லெட்டர் இருக்கலாம், ஏலேருந்து Z வரைக்கும், அப்புறம் நம்பர்ஸில் 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கலாம். இதுதான் அவசியம் சொல்லியிருக்காங்க. இந்த ரூல்ஸு இன்னிலிருந்து நடைமுறைக்கு வந்திருக்கு, பார்த்துக்கோங்க. அடுத்த மேட்ரு கேஸ் சிலிண்டர் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருக்கு. வணிக பயன்பாட்டுக்கான கேஸ் சிலிண்டர் ப்ரைஸு ₹6.50 குறைச்சிருக்காங்க. 19 கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா ₹1959.50 விற்பனை செய்கிறாங்க. வீட்டு பயன்பாட்டுக்கான கேஸ் சிலிண்டர் ப்ரைஸில் எந்த மாற்றமும் கிடையாது. ₹818 விற்பனை செய்கிறாங்க. இது வந்து அவங்க ஊரை பொறுத்து மாறும். ஒரு சில ஊர்லாம் பார்த்தீங்கன்னா ₹840 சேல் பண்ணுறாங்க. ஒரு சில ஊரில் 820, இது மாதிரி ஒரு சில ஊர் பொறுத்து மாறும். பட் சென்னையில் பார்த்தீங்கன்னா ₹818 சேல் பண்ணுறாங்க. இது வந்து இன்னும் ஏற்றாமல் இருந்தால் சரி. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 9 டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை வந்து பணிமாற்றம் செஞ்சுருக்காங்க. வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மாற்றியிருக்காங்க. வேறு போஸ்டிங்கும் மாற்றியிருக்காங்க. எந்தெந்த மாவட்ட ஆட்சியர்னு கேட்டிங்கன்னா, திருப்பத்தூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, நெல்லை, திண்டுக்கல், விழுப்புரம், தருமபுரி இந்த மாவட்ட ஆட்சியர்கள்லாம் இடமாற்றம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 31 ஐஏஎஸ் அதிகாரிகளும் பணியிட மாற்றம் செஞ்சுருக்காங்க. ஸோ இதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்த மேட்ரு பார்த்தீங்கன்னா, இந்த இலவச பட்டா விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட்டு. வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு வீடுகளுக்கு பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தமிழ்நாடு அரசு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இந்த வீட்டு வசதி வாரியம் மூலமாக வீடு வாங்கியிருக்காங்களோ அதுக்கான முழு தொகையை செலுத்தி அப்புறமா அவங்களுக்கு விற்பனை பத்திரம் வந்து, அதாவது சேல் டீட் வந்து கொடுத்துருவாங்களாம். அதை ஃபாலோ பண்ணி சீக்கிரமாகவே அவங்களுக்கு பட்டா வழங்கவும் முடிவெடுத்திருக்காங்க. முதற்கட்டமாக சென்னையில் வழங்க உள்ளதாக தமிழ்நாடு அரசு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த மேட்ரு, தமிழ்நாட்டில் இந்த ஊழியர்களுக்கெல்லாம் 15% பார்த்தீங்கன்னா சேலரி ஹைக் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய கைத்தறி அப்புறம் துணிநூல் துறை கட்டுப்பாட்டில் இருக்க கோ ஆப்டெக்ஸ் நிறுவனம் வந்து இயங்கி வருது. இதற்கு தமிழ்நாட்டிலையும் அப்புறம் அதர் ஸ்டேட்லேயும் பார்த்தீங்கன்னா 150 விற்பனை நிலையங்கள் வந்து செயல்பட்டு வருதுங்க. இதில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ், அதாவது கடைநிலை ஊழியர்லேருந்து தலைமை அலுவலர் வரைக்கும் எல்லாருக்குமே இப்போ சேலரி ஹைக் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ சேலரி ஹைக் பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா 15% சேலரி ஹைக் பண்ணியிருக்காங்க. அதன்படி வந்து அலுவலக உதவியாளர் முதல் தலைமை பொது மேலாளர் வரைக்கும் 10 நிலைகளை பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு ஊதியம் வந்து உயர்த்தியிருக்காங்க. அதோட வந்து வீட்டு வாடகைப்படி, அதுக்கப்புறம் நகர ஈட்டுப்படியும் அரசு உயர்த்தியிருக்காங்க. இந்த ஊதிய உயர்வு பார்த்தீங்கன்னா 2023 ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்திருக்கான். அன்னையிலிருந்து கணக்கிடப்பட்டு வழங்கப்படும் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் கணக்கிடப்பட்டு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த எம்ப்ளாயீஸ்க்கெலாம் பல்கான சேலரி வந்து காத்துட்டு இருக்கு வித் அரியரோட. இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண அப்டேட்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.